வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு பார்க்கலாம். கொஞ்சம் செடியில் நட்டு வச்சு நிறைய பொன்னாங்கண்ணி வந்திருக்கு. எவ்வளோ செழிப்பாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம எல்லாமே எடுத்துடலாம். நல்லா மூத்திருக்கு, பூ பூத்துருக்கு. நம்ம எடுத்துட்டு இதை மறுபடியும் ஆஞ்சிட்டு வச்சா நிறைய வரும். இப்போ நான் எல்லாம் கட் பண்ணிடுறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்கள். சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது மறுபடியும் இதை எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு மறுபடியும் நட்டு வச்சா எல்லாமே வரும். இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த இடத்துல நடுவில் இருக்கிறத மட்டும் இப்படி கிள்ளிடணும். இதை மறுபடியும் நட்டு வைக்கலாம், நம்ம வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கிறத இப்படி எடுத்துக்கணும். கீரை ஆஞ்சி ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் திருப்பி நம்ம நட்டு வைக்கலாம். இந்த மாதிரி மண் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நட்டு வச்சிடணும். மறுபடியும் நல்லா தழைச்சி வந்துடும். ஒரு கப்பு கீரை கிடச்சிருக்கு. நல்லா கழுவிட்டு கட் பண்ணலை. இது பொடியாகவே இருக்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய இலையாக இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு கீரைக்கு 1/4 கப்பு பைத்தம்பருப்பு ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். கூட்டுக்கெலாம் பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா சுவை அதிகமாக இருக்கும். இது எடுத்துருக்கிறேன், ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். கீரை போட்டுருங்க. ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போடுங்க. தக்காளி 1, பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அது போடுங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், இதில் மல்லியும் தனியாகவும் சேர்த்து அரைச்சது. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். தண்ணி ரொம்ப வைக்க வேண்டாம், ஒரு கொஞ்சம் திட்டமாக வச்சிங்கன்னா போதும். ஒரு கப்பு போட்டிருக்கோன்னா ஒரு 2 கப்பு தண்ணி வர மாதிரி வச்சுட்டு ஒரு 2 விசில் வர வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 பதம் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். 2 விசில் வர வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தண்ணி திட்டமாக வச்சுருக்கோம். நம்ம தேங்காயும் ஜீரகம் அரைச்சது போடுவோம். நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள், பொன்னாங்கண்ணி கீரை தொடர்ந்து 40 நாள் தொடர்ந்து சாப்பிட்டா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலும் வாரத்தில் 1 நாளாவது நம்ம பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கணும். கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.